திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய கடந்ததொராவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்து உணர்விளக்கேற்றி தொடர்ந்து நின்ற வழி தூர்க்கலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணலாம். தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய. நம்மை தொடர்ந்து வரும் சுற்றத்தார்கள், அதாவது உறவினர்கள், நம்முடைய தீய வினைகளை விட கொடியவர்கள். ஏன் அப்படி சொல்கிறார்? ஏனென்றால் அவர்கள் நம்மை உலக மாயையிலும் பாசத்திலும் கட்டி போட்டு இறைவனை நோக்கி செல்ல விடாமல் தடுத்து விடுவார்கள். கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே, நம் உடலை விட்டு உயிர் பிரிந்து போவதற்கு முன்பே, அதாவது மரணம் நம்மை தழுவும் முன்பே நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும். உடந்தொரு காலத்து உணர்விளக்கேற்றி, உடலுக்குள் இருக்கும்போதே சரியான காலத்தை அறிந்து உணர்வு என்னும் ஞான விளக்கை ஏற்ற வேண்டும். அறிவு தெளிவு பெற்று இறைவனை உணர வேண்டும். தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாமே. அப்படி ஞான விளக்கை ஏற்றி இறை சிந்தனையில் தொடர்ந்து நின்றால் மீண்டும் பிறவிக்கு காரணமான அந்த பழைய கர்ம வினைகளின் வழியை அடைத்து விடலாம், அதாவது தூர்த்து விடலாம் என்கிறார் திருமூலர். பொருத்தமான ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 4 மனைவிகள். 4வது மனைவி மீது அவருக்கு அளவில்லாத அன்பு. அவளுக்கு பொன்னும் பொருளும் வாரி வாரி வழங்கினார். 3வது மனைவி மீது அவருக்கு மிகுந்த பெருமை. அவளை ஊரறிய அழைத்து சென்று மகிழ்வார். 2வது மனைவி அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் துணையாக இருந்தவள். ஆனால் 1ஆம் மனைவியை அவர் கண்டு கொள்ளவே இல்லை. அவளோ எப்போதும் அவர் நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அந்த செல்வந்தருக்கு மரணத்தருவாய் வந்தது. அவர் 4வது மனைவிடம், நீ என்னுடன் வருவாயா என்றார். அவள் முடியவே முடியாது என்று ஓடிவிட்டாள். இது நம் உடல். நாம் எவ்வளவு அழகுபடுத்தினாலும் மண்ணோடு போய்விடும். 3வது மனைவிடம் கேட்டார். அவள் சொன்னாள், நீ இறந்ததும் நான் வேறொருவிடம் போய்விடுவேன், அதாவது வேறொருவனை மணந்து கொள்வேன் என்றாள். இது நம் செல்வம். நாம் இறந்ததும் அடுத்தவர் கைக்கு போய்விடும். 2வது மனைவிடம் கேட்டார். அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? என்னால் மயானம் வரை மட்டுமே வர முடியும் என்றாள். இது நம் சுற்றமும் உறவினர்களும். அப்போது வந்த முதல் மனைவி வந்து, நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களுடனேயே வருவேன் என்றாள். அந்த முதல் மனைவிதான் நம்முடைய வினை, கர்மா மற்றும் நாம் தேடிய ஞானம். திருமூலர் இந்த பாடலில் சொல்வது போல, சுற்றமும் செல்வமும் நம் உயிர் போகும்போது உதவாது. அவை நம்மை பின்னி பிணைத்து இறைவனிடம் செல்ல விடாமல் தடுக்கும். எனவே உடல் வலுவாக இருக்கும்போதே அறிவு விளக்கை, அதாவது ஞானத்தை ஏற்றிவிட்டால் மரணத்திற்கு பின் மீண்டும் பிறவாமல் இருக்க அந்த வினை வழியை நாம் அடைத்து விடலாம். இந்த உடல் அழியும் முன் இறைவனை உணர்வதே வாழ்வின் நோக்கமாகும். தொடர்ந்தெழு சுற்றம் வினையினும் தீய கடந்ததோர் ஆவி கழிவதன் முன்னே உடந்தொரு காலத்துணர் விளக்கேற்றி தொடர்ந்து நின்று அவ்வழி தூர்க்கலுமாமே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.